நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. என்ன பண்ணுவார் இதுக்கு? அது முதல்ல சொல்லுங்க. நம்ம அதுதான் பாரத பிரதமர் முக்கிய முடிவு எடுத்திருக்காரு. நாளைக்கு இங்க வராரு. எது? திருச்சிக்கு? ஆமா. எதுக்கு அது பண்றேன், இதை பண்றேன். சிலிண்டர் தூக்கிட்டு வந்து உங்க வீட்டுல கனெக்ட் பண்ணி அடுப்பு பத்த வச்சு காட்டுவாரு. எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுங்கன்னு கேட்பாரா? ஏங்க என்னங்க நீங்க? அவரு என்டிஏ மீட்டிங்க்கு வராரு. அந்த திட்டத்தோட வராரான்னு கேட்டாங்க. அவரு பல திட்டத்தோட வராரு. அந்த திட்டத்தோட வராரான்னு எனக்கு தெரியாது. பதுக்கல் வேண்டாம் இருக்கு. இது என்ன ஆகும்னு சொல்லி ஒருத்தர் 2-3ன்னு பதுக்கி வைக்கிற விஷயங்கள் வேண்டாம். இப்ப ஏங்க நேத்து நைட் வரைக்கும் தெரியாதவனுக்கு இன்னைக்கு காலையில தெரிஞ்சிருச்சா? டக்கு டக்குன்னு ஐயோ இல்ல கேஸ் இல்லன்னு நேத்து நைட் வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா? அப்பவே உங்களுக்கு தெரிய வேணாமா? அது ஏதோ சம்திங் நடந்திருக்குது அப்படின்னு தெரிய வேணாமா? அதெல்லாம் பதுக்கல்கள் இருக்கதான் செய்யும். இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அங்க போர் ஸ்டார்ட் ஆன உடனே அதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். சிபிஐ விசாரணைக்கு போய் தானே ஆகணும். யாரா இருந்தாலும் போய் தானே ஆகணும். நெஞ்சுவலி எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? அது அங்க போனாதான் தெரியும். அங்க போனாவா இல்ல போறதுக்கு முன்னாடியே? அங்க போனாதான் தெரியும். அங்க போனா சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டுல ஒரு சுதந்திரமா ஹார்ட் அட்டாக் கூட வரக்கூடாதுன்னா இது என்ன? எனக்கு இன்னும் சுத்தமா புரியல. சுதந்திரமா தான் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் எல்லாம். எல்லாமே சுதந்திரமா தான் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் எல்லா அட்டாக்கும் சுதந்திரமா தான் வந்துச்சு. அப்படியே வந்த வழியில அதே பைபாஸ் அப்படி பிடிச்சி போயிடுச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கப்படலாம், அவங்களோட அந்த கேண்டிடேட்டை வந்து விலைக்கு வாங்கப்படலாம், அவங்க வந்து விலை போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு சில பேச்சுகளும் வந்துகிட்டே இருக்கு. இல்ல அது நடக்கும் ஏன்னா கடைசி நேரத்துல, ஏன்னா இவங்க எல்லாமே பெரிய பணபலம் இல்லாதவங்க, இவங்க பணத்தால அடிச்சு அவங்க விலைக்கு வாங்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. எம்எல்ஏவை ஜெயிச்சு முரசு சின்னத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்களை விலைக்கு வாங்கி அதிமுக எம்எல்ஏவா மாத்தினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் கூட இத்தனை வருஷமா பயணிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க, எல்லாம் இருக்கலாம். இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் யாரையும் என்ன வேணாலும் பண்ணும். அந்த அடிப்படையில அதை அப்படி அவங்கள போக விடாம தடுக்கிறது விஜயா தான் இருக்கணும். விஜய்ன்ற ஒரு நபர், ஒரு நம்பிக்கைக்குரிய நபர், நமக்கு நம்பிக்கை தராரு. நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம இவர் கூட இருக்கணும்ன்ற இந்த கிரௌட பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி கலங்கிருச்சா என்னன்னு தெரியலையே. என்னது கலங்கிருச்சு? இல்லைங்க அண்ணா இல்ல ஐயோ என்னடா இவ்வளவு கும்பல் நம்ம 10 லட்சம் பேர் சொன்னோன்னே எவனுமே வரலையே, இதுகிட்ட நம்ம என்னத்த போய் பேசுறது, சரி சீக்கிரம் வந்ததுக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம்ல, அசிங்கப்படுத்திடுவாங்க. திரும்ப பேசுற நீ, யாரும் வரலன்னு திரும்ப பேசுற நீ. சத்தியம் பண்ணி சொல்லுங்க என்னன்னு. அங்க கிரௌட் வந்துச்சுன்னு வந்துச்சே. எங்க அங்க. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன சொன்னீங்க? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கா? ஆமா, குடும்பங்கள் இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரெட்ரோலுக்ஸ் குடும்பம் இல்லை, ஒவ்வொரு குடும்பமுமே சொல்றேன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு. எல்பிஜி சிலிண்டர்ல எல்லாமே ஒரு அடுத்தது குட்டி லாக்டவுன் சொல்லலாங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் இஸ்ரேல் ஈரான் அந்த வார் போயிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சிலிண்டர் தட்டுப்பாடு அதுக்கு பெங்களூரில் சொல்லியிருந்தாங்களா, ஹோட்டலில் இதுன்னாங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் வந்து ஹோட்டலுங்களுக்கு அந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே ஒரு சில இந்த பங்க் சிஎன்ஜி பங்க் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. பார்த்துட்டே இருந்தோம். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம், உள்ளுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்களாம். எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், சிலிண்டர்கள் இப்போ தட்டுப்பாடு அப்படின்றது இப்போ வந்துருச்சு. காலையிலேருந்து அதுதான் வந்து பெரிய போராட்டமாக மாறி இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து சிலிண்டர் இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும், கொண்டு வருவாங்க. இப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை, எப்போ வந்தாலும் வந்துடும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லாருக்கும் வந்து இந்த இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் ஹமாஸுக்கும் நடந்துட்டு இருந்தப்போ பெரிய பஞ்சாயத்து இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு தொடர்பு இல்லாத ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அது பிரச்சனை இருந்துச்சு, ஆனா அது வந்து நம்ம வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை பாதிக்காத மாதிரி ஒரு போரா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஈரான் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஆயில், அந்த சிலிண்டர், இதெல்லாம் எல்பிஜி சிலிண்டர் எல்லாமே நமக்கு வந்து பெரிய பிரச்சனையா தான் மாறி இருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வந்து யாரெல்லாம் நம்ம அமெரிக்காவை நம்பி
ஈரானை நம்பி இப்படி இருக்கோமோ அவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ எங்கேயோ நடக்கிற ஒரு போர் தான் இங்கே இருக்கிற நமக்கும் வந்து ஒரு சாமானியனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம வந்து வெறுமனே சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள் மூடல் அப்படின்றத பார்க்குறோம். அது ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தொழில். அது ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு தொழில் இருக்குது. ஹோட்டலில் வேலை செய்கிற முதலாளிகளை விட தொழிலாளிகளுக்கு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ ஹோட்டல்கள் இது இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது, வேலை இல்லைன்னா அவங்களுக்கு பணம் வராது, சம்பளம் வராது, சம்பளம் வராமல் அவங்களோட இதெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்ற பல பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஆட்டோ ஓட்டுற நிறைய பேர் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் ஆட்டோலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வெறுமனே பெட்ரோல் இல்லாமல் அதில் மட்டுமே ரன் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனை. அவங்க வாடகை ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு அந்த ஆட்டோ வாடகையை கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அது ஒரு பிரச்சனையாக மாறும். அவங்க வந்து ஆட்டோ அது ஒன்று தான் இருக்குன்னா வேறு ஆப்ஷன் இல்லைன்னா அது ஓட்டி தான் அவங்களுக்கு வருமானம் இருக்கும். அது இப்போ தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பெரிய அளவில் இப்போது பாதிக்க போகுது அப்படின்றது தான். ஆனால் இது என்னன்னா இது நேற்று வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனை நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிது. இது வரப்போகுதுன்றது ஒரு மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருந்துச்சு. எல்லாருமே பெட்ரோல் என்ன ஆகும், அடுத்து என்ன ஆக போகுது, டீசல் என்ன ஆக போகுது, கேஸ் என்ன ஆக போகுதுன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளாரையும் இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்து பெங்களூரில் வந்து இந்த இதை மூட போகிறோம், நாங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் சங்கம் முடிவெடுத்த பிறகு அதோட தொடர்ச்சியாக அடுத்த நாள் பார்த்தா டக்குன்னு காலையில் சென்னையில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. புக் பண்ண முடியல அப்படின்ற பிரச்சனை வந்துடுச்சு. உடனே பாண்டிச்சேரியிலேருந்து மெசேஜ், அங்கே எல்பிஜிலாம் ஸ்டாப் பண்ணிட்டோம், கமர்ஷியல் சிலிண்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ இதுக்கு பயங்கர டிமாண்ட் வந்துடும். ஸோ இப்போ ஏற்கனவே இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, 20 நாள் வரைக்கும் நமக்கு சிலிண்டர் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த வணிக பயன்பாடு இல்லாமல் வீடுகளுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டர்கள் பிரச்சனை கிடையாது, 20 நாள் வரைக்கும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும்ன்ற ஒரு பிரச்சனை வரும். 20 நாள்ல அந்த போர் முடிகிற மாதிரியும் இல்ல. அது முடியணும்னு நம்ம வேண்டுறோம், நம்புறோம். இல்ல, ஏன்னா 7-8 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகி 8 நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் தொடர்ச்சியா 2 பேருமே தாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க, மாத்தி தாக்கிட்டே. அது தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு கூட வந்து இந்த புதிய தலைவர் அந்த இன்னொரு கமேனி, கமேனியோட பையன் முஜ்பா கமேனி, அது ஒரு அவரை தாக்கி இருக்காங்க. அவரையும் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி நம்ம அங்கிள் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. சோ அங்கிள் தான் எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையா இருக்காரு. பெரிய அங்கிள் அவரு தான். அவரு பண்ற சேஷ்டை தான் புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட முக்கிய புள்ளி. ஆமா, அப்படியே சொன்னாலும் புரியாதுன்னா நேரா நேமே சொல்லிருங்க, டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, இவன் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். நிறைய பேர் அதை சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க சுத்தி வளைச்சு ஒரு பேர் சொல்றீங்க, அது யார சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ட்ரம்ப்ஜி ஆமா, ட்ரம்ப் பண்ற வேலையால நம்ம ரெட்ரோலுக்ஸ் இங்க உட்கார்ந்து பேச வேண்டிய நிலைமைய இந்த ட்ரம்ப் உருவாக்கி வச்சிருக்காரு. சோ இது வந்து ஏதோ ஒருத்தரோட பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டுடைய பிரச்சனையா. என்ன பண்ணுவாரு இதுக்கு, அது முதல்ல சொல்லுங்க. நம்ம அதுதான் பாரத பிரதமர் முக்கிய முடிவு எடுத்திருக்காரு. நாளைக்கு இங்க வராரு. எது, திருச்சிக்கு? ஆமா. எதுக்கு அது பண்றேன், இதை பண்றேன், சிலிண்டர் தூக்கிட்டு வந்து உங்க வீட்டுல கனெக்ட் பண்ணி அடுப்பு பத்த வச்சு காட்டுவாரு. எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுங்கன்னு கேட்பாரா? ஏங்க என்னங்க நீங்க? அவரு என்டிஏ மீட்டிங்க்கு வராரு, அந்த திட்டத்தோட வராரான்னு கேட்டாங்க. அவரு பல திட்டத்தோட வராரு, அந்த திட்டத்தோட வராரான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சில பல இதெல்லாம் ஓபன் பண்ணி வைக்கிறாரு. அதுல ஒண்ணு எரிசக்தி அது இதெல்லாம் ஓபன் பண்ணி வைக்கிறாரு. அதெல்லாம் சரி, இருந்து வந்தாதானே இங்க எல்லாம் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாரும் இப்போ மத்திய அரசை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு என்ன இருக்கு, வச்சிருக்கீங்களா, இப்பவே எல்லாத்தையும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பிளான்ல இருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மினி லாக்டவுன் போட்டு பார்ப்போம் அப்படின்றாங்க. சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க, மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க. நல்லா இருக்குங்களா? திருப்பி அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் வராதான்னு இவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? எதை தூக்கி எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. சும்மா இருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, தட்டை கொடுத்து இப்படி தட்ட சொல்லுவீங்க. அவன் அப்படி தட்ட மாட்டான், 2 தட்டை இப்படி தட்டிக்கிட்டு இருப்பான், மண்டையிலையும் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு இருப்பான், பெரிய பிரச்சனை ஆயிடும். அது என்னன்னா லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா லாக்டவுன் போடலாம். பிரச்சனை மீன்ஸ் அந்த ஊருக்குள்ள ஊரடங்கு உத்தரவு, இங்க ஒரு இதாயிடுச்சு, மர்டர் ஆயிடுச்சு, இது பெரிய பிரச்சனை அப்படின்னா லாக்டவுன் போடுவாங்க. அப்புறம் கொரோனா காலம் நமக்கெல்லாம் தெரியும், போச்சு. கொரோனா காலத்துல நமக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் போட்டாங்க. முதல் 1 வாரம் எல்லாரும் சில பேர்லாம் என்ஜாய் பண்ணாங்க, ஓகே சூப்பர் அப்படின்னா. அப்பயே நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போ மினி லாக்டவுன்லாம் போட்டா இந்த பூமி தாங்காது. அதுக்கப்புறம் நம்ம பூமியை தோண்டி உள்ள போய் நம்மளே படுத்துக்கிற மாதிரியான நிலைமை தான் உண்டாகும். ஏன் இது கூடாது, மினி லாக்டவுன்லாம் கூடாதுன்னா அது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுல நமக்கு பிரச்சனை இருந்துச்சு, வெளியே போனா நமக்கு ஆபத்து, இந்த நோய் கிருமி தொற்று பரவிடும்,
மூஞ்ச மூடிக்கிங்க, மூக்க மூடிங்கன்னாங்க. அப்புறம் ஒரு காலத்துல எல்லாமே நார்மல் பண்ணிட்டாங்க, நார்மலைஸ் ஆயிடுச்சு. எப்படியா போச்சுன்னு கேட்டா அது அப்படியே அப்படி போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே, எல்லாரும் வேக்சின் போட்டுக்கிட்டது தான் மிச்சம். வேக்சின் போட்டதுனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறோன்றது பேசக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. விட்டுருங்க, அது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இல்ல வேக்சின் போட்டதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, சில பல பிரச்சனைகள் இருக்கு. தெரியாத ஒரு கிருமி வந்துச்சுன்னாங்க, வந்துருச்சு, ஆமா வந்துச்சுங்க, போயிருச்சு, ஆமா போயிருச்சுங்கன்ற மாதிரிதான். ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு லாக்டவுன் போட்டீங்க, அது கூட ஒரு லாஜிக்கா இருந்துச்சு. இதுக்கு லாக்டவுன் போட்டு யார் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தேன், வீட்டுக்குள்ள இருக்கிறேன்டா, வீட்டுக்குள்ள இருக்க சோறு வேணும் எனக்கு திங்கிறதுக்கு. இப்போ நான் என்ன பண்றதுன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்து விற்பனையில பெரிய அளவுல இருக்க போறது இதுதான், இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ இப்போ எப்படியும் 2500 ரூபா 3500 ரூபா லோக்கல் பிராண்ட்ல 2000 ரூபா 2500 இருக்கிறது கூட இப்போ 5000 ரூபா 6000 ரூபா போட்டுருவோம். அமேசான்ல ஆஃபர் சேல் போட்டு 10000 ரூபா போட்டு 5000 ரூபாய்க்கு விற்க போறோம். அதே 2000 ரூபா பொருள் 5000 ரூபாய்க்கு அமேசான் பிளிப்கார்ட்ல விற்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ அடுத்து பெரிய குடும்பங்கள்லேயே பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப எளிய தொழில் பண்றவங்களுக்கு, டீ கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, ஒரு கைத்தொழில் பண்றவங்களுக்கு, அடுப்பை வச்சு இந்த கேஸ் சிலிண்டர் வச்சு கையேந்தி பவன் பண்றவங்களுக்கு, பெரிய பெரிய இதுவே A to B எல்லாமே கூட பெரிய டிஃபிகல்டிஸை சந்திக்கிறதா வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஐடி ஊழியர்கள் அவங்களோட அந்த அந்த ஹாஸ்டல் அதெல்லாம் வீட்ல தோசை காப்பி எல்லாம் கேட்காதீங்கன்ட்டாங்க. வீட்ல இருங்க, உங்களை யார் வர சொன்னா? உங்களை யார் ஐடி ஆபீஸ்க்கு யார் முதல்ல வர சொன்னா? ஐயா, அதுவே பிரச்சனை தானே. இப்போ ஆட்டோ பிரச்சனையா இருக்கும் வரத்துக்கு, அதே மாதிரி கார் வச்சிருப்பாங்க, கேப் வச்சிருப்பாங்க. கேப்ல வரணும்னா அந்த கேஸ் சிலிண்டர் வச்ச கேப்லாம் இனிமே வராது. பிளஸ் இனிமே பெட்ரோல் போடணும்னா முன்னாடியே இனிமே பெட்ரோல் போட்டு வைக்கணும். அதுவும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி அவங்களாம் வீட்லயே இருந்து வேலை செய்யணுன்ற அடுத்த அறிவிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல வந்து நம்ம அரசு, இந்திய அரசு முதல்ல பயப்படாம இருங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, நம்ம இந்த ஊர்ல இருந்து இதெல்லாம் கொண்டு வரோம். இந்த கேஸ் வந்து சப்ளை நிப்பாட்டி 5 நாள் ஆயிடுச்சு. அவங்க ப்ரொடக்ஷன் வந்து கத்தார்ல இருந்து ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாளுக்கு அப்புறமேட்டு தான் இங்கே இப்படி வந்திருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தை வரல. அதுதான் இங்க அமைச்சர் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு முன்னேற்பாடுகள் என்ன பண்ணிருக்கீங்க? நம்மளை வந்து பயமுறுத்தாம நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நம்ம இந்த நாட்டுல இருந்து எடுத்துட்டு வரோம், இந்த நாட்டுல இருந்து நமக்கு இதெல்லாம் வரும், வந்து சேரும் அப்படின்றமான உறுதிமொழிகள் இது வரைக்கும் எதுவும் வரல. அவர் பாட்டு கிளம்பிங்க என்டிஏ மீட்டிங்க்கு வராரு. ஸோ என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது இதை மட்டுமே நம்பி, இந்த சிலிண்டர்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய, கேஸ்களை மட்டுமே நம்பி ஆட்டோ ஓட்டக்கூடிய இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சின்னதாக ஒரு கடை வச்சிருப்பாங்க, நைட்டில் மட்டும் இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, பஜ்ஜி போட்டா போடுறாங்க, ஒரு நாளைக்கு 500-1000 ரூபா மட்டும் சம்பாதிக்கிற குடும்பங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தேர்தல் நேரம் வேற வருது. இந்த நேரத்துல மினி லாக்டவுன்னா புரியல எப்படி. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். எது ஆன்லைன் கேம்பெயின் கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் ஆன்லைன் கேம்பெயின் பண்றது இல்லையா? ஆமா, எல்லாமே தான். எல்லாம் கொடுக்கறது, வாங்குறது, வைக்கிறது எல்லாம் லாக்டவுனுக்கு வாய்ப்பு இல்லை ஜோ. அதுக்கெல்லாம் கஷ்டம். அது லாக்டவுன் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் முதல்ல கிடையாது. யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது லாக்டவுன் போடுறதுனால. பட் லாக்டவுன் இது இந்த உற்பத்தி எங்க இருந்து வரப்போகுது, என்ன நடக்க போகுது, இதுதான் பிரச்சனை. அதுக்கு இந்திய அரசு ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஏதாவது நல்வழி காட்டினார்னா நல்லா இருக்கும். தேவையில்லாம அங்கேருந்து இங்கே வந்து இப்போ திமுக திட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாடு அதை நோக்கி போயிட்டு இல்ல, இது வேறு பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இல்ல, இது வேறு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணி ஷாக் கொடுக்க போறாரு. என்னத்த நாளைக்கு இங்க வேற வந்துகிட்டு இருக்கேன்னு மெசேஜ் போட்டுருக்காரு. ஆந்திவேன்னு டெய்லி இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி கூட மெசேஜ் போட்டிருக்காரு, பாத்துக்கிட்டு இருந்தேன். கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்களா? தமிழ்ல ஒரு மெசேஜ் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்லாம் தெரியுது அவருக்கு? அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் போனாங்க யூஸ் பண்ண போறாரு. யாரும் போட போறாங்க, அழுத்த போறாங்க, அது வரப்போகுது, வந்து நமக்கு சேர போகுது. ஏங்க இங்க இருந்து அவருக்கு ஈரானுக்கு போவாரு, இஸ்ரேலுக்கு போவாரு, அங்க போயிட்டு ஒரு ட்வீட் போடுவாரு, அந்த லாங்குவேஜ்ல போடுவாரு. அப்போ அதுக்கு தெரியுமா அவருக்கு? இதெல்லாம் தெரியாது. போடுவாங்க, அப்படியே ஓகே ஓகே போட்டுங்க அப்படின்ட்டு விட்டுருவாரு. அவ்வளவுதான். அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்பாரு. அது அவர் வேலை அது கிடையாது. அதனால குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படும். நடுத்தர குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், அதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த சிறு வணிகர்கள், இவங்க எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்படுவாங்க. நம்ம டீ குடிக்கிறது எல்லாமே பெரிய பாதிப்பு. மோஸ்ட்லி வந்து இந்த பதுக்கல் வேண்டாம் இருக்கு, இது என்ன ஆகும்னு சொல்லி ஒருத்தர் 2-3ன்னு பதுக்கி வைக்கிற விஷயங்கள் வேண்டாம். இப்ப ஏங்க நேத்து நைட் வரைக்கும் தெரியாதவனுக்கு இன்னைக்கு காலையில தெரிஞ்சிருச்சா? டக்கு டக்குன்னு ஐயோ இல்ல கேஸ் இல்லைன்னு நேத்து நைட் வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா? அப்பவே உங்களுக்கு தெரிய வேணாமா அது ஏதோ சம்திங் நடந்திருக்குது அப்படின்னு தெரிய வேணாமா? அதெல்லாம் பதுக்கல்கள் இருக்கதான் செய்யும், இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அங்க போர் ஸ்டார்ட் ஆன உடனே அதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பதுக்கி எங்க யாரும் என்னமோ பண்ணி வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன்.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த நேற்றுக்கே நிறையா கேட்டுட்டு இருந்தாங்க, செந்தில் பாலாஜியோட சிபிஐ சம்மன் வந்து நீங்க பேசவே இல்லை, ஆனா விட்டுட்டீங்க. உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இது பிரச்சனை தாங்க, மெயினான பிரச்சனை தான். ஆனாலும் வாழ்வாதாரத்துக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்குன்ற நேரத்துல கூட சரி சொல்லுங்க. வர சொல்லியிருக்காங்க 17ஆம் தேதி வந்து 17 வந்து வர சொல்லி. 15 அவருக்கு ம் தாவேகா தலைவருக்கு, ஆமா 17 இவருக்கு. முடியாது, நீங்க இங்க வந்துதான் ஆகணும்ட்டாங்களாம். அவர் இங்க சென்னையில கேட்டிருக்காரு. சென்னையில எல்லாம் முடியாது தலைவரே, நீங்க கிளம்பி அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி செந்தில் பாலாஜியும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது என்ன இல்லாம புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது, அதான் என்னென்ன பழமொழி வேணுமோ நீங்க வந்து போட்டுங்க. சரி, அதுக்கும் சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கானுங்க. நானும் பாக்குறேன், ட்வீட்லாம் பாக்குறேன். அதுக்கு சப்பக்கட்டு கட்ட பாத்தீங்களா, அவர் வந்ததுன்றத அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. பாத்தீங்களா, அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டாரு, வரமாட்டேன்னு லீவ் லெட்டர் எல்லாம் கேட்கல. பாத்தீங்களா, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. அவர் விஜய்கிட்ட கேட்டாங்க, விஜய் ஏற்கனவே 2 தடவை போயிட்டு வந்துட்டாரு. 3ஆவது தடவை திடீர்னு சம்மன் அனுப்புறாங்க. திடீர்னு அனுப்புனா சரிங்க நான் வேலையா இருக்கேன், ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னா, இல்ல அவ்வளோலாம் எங்களால முடியாது, நீங்க 15ஆம் தேதி வந்துருங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அது போய் தான் ஆகணும். அது அதே மாதிரி தான் இவருக்கு. ஏன் இவருக்கு அன்பில் மகேஷ்க்கு அனுப்பியிருக்கலாமே, விஜயபாஸ்கருக்கு அனுப்பியிருக்கலாமே, அவருக்கு அனுப்பியிருக்கலாமே, அங்க போன இவருக்கு அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, ஏன் இவருக்கு அனுப்பியிருக்காங்கன்றதுதான் கேள்வி. ஏதாவது இருக்கும், ஏதோ அவர் பேர் அடிப்படை போய் தான் அவரை வந்து இப்போ வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்து ட்வீட்டை வந்து கெத்தா நான் என்னை வந்து 17ஆம் தேதி வர சொல்லிட்டாங்க அப்படின்னு போட்டதுனால என்ன பெரிய இதாயிட போகுது. சிபிஐ விசாரணைக்கு போய் தானே ஆகணும், யாரா இருந்தாலும் போய் தானே ஆகணும். நெஞ்சுவலி எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? அது அங்க போனாதான் தெரியும். அங்க போனாவா இல்ல போறதுக்கு முன்னாடியே? அங்க போனாதான் தெரியும். அங்க போனா சொல்ல முடியாது, யாருக்கு என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இல்ல ஜனநாயகன் ரிவைசிங் கமிட்டிக்கே இந்த கில்லில விஜய் ஐயோ பசிக்குது அவங்க கேட்டா மட்டும் லீவ் தெரியும், எங்களுக்கு கேட்டா தர மாட்டேங்கிறீங்களான்னு இவரும் கேட்பார்ல. கேட்கலாம். அவர் 17ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன 10 தானே, இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஜனநாயக நாட்டுல ஒரு சுதந்திரமா ஹார்ட் அட்டாக் கூட வரக்கூடாதுன்னா இது என்ன எனக்கு இன்னும் சுத்தமா புரியல. சுதந்திரமா தான் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் எல்லாம், எல்லாமே சுதந்திரமா தான் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் எல்லா அட்டாக்கும் சுதந்திரமா தான் வந்துச்சு. அப்படியே வந்த வழியில அதே பைபாஸ் அப்படி பிடிச்சி போயிடுச்சு. அதை விடுங்க, அது வந்து அவர் உண்மையாவே கூட ஹார்ட் அட்டாக் போச்சா இவரு போனார், ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவரும் போனாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போனாங்க வந்தாங்க. அப்புறம் ஜெயிலில் இது ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க, என்னமோ கேசரி எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டாரு, அதெல்லாம் ஓகே முடிஞ்சிருச்சு. உள்ள போனாரு வந்துட்டாரு, அதுல அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. 17ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி சுதந்திரமா என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல 17ஆம் தேதி போயிட்டு கெத்தா போயிட்டு உட்காந்துட்டு நான் வரேன் தனியா அப்படின்னு கூட சொல்லலாம், அப்படி கூட இருக்கலாம். அது அன்னைக்கு தான் தெரியும். ஆனா செந்தில் பாலாஜியின் பெயர் அடிபடுறதுனால நிறைய இது விஷயங்கள் வந்து இப்போ புகை ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வந்திருக்காரு, என்ன வந்திருக்காரு, எதுக்கு இவரு, ஏன்னா இத்தனை நாள் வந்து ஒரு பேர் அடிபடலை, அவரை கூப்பிடவே இல்லை பார்த்தீங்களா, நீங்க எங்க அண்ணனை சொன்னீங்களே, எங்க தங்கத்தை சொன்னீங்களே அப்படின்னாங்க. உங்க வெள்ளியை இன்னைக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த வெள்ளியை வர சொன்னதே வந்து ரொம்ப சீக்கிரட்டா தான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்ப தங்கத்தை வர சொன்னதுனால இப்ப அங்க வச்சு வந்து கேட்பாங்க. சின்னதா ஏதாவது பிளான் பண்ணி பெருசா போய் முடிஞ்சிருச்சோ தெரியல. அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. அது வழக்கு இருக்கிறதுனால வழக்குல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை பார்த்துட்டு யார் பேர் வருது யார் பேர் வரலை, ஒரே கல்லுல 2 மாங்காவா இல்லை 2 மாங்காவும் இல்லாமல் கல் மட்டும் தனியாக போய் விழுதா அப்படின்றதெல்லாம் போக போக தான் வந்து தெரியும். ஆனால் பேர் சேர்க்கப்பட்டிருக்க காரணத்தினால ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்ற ஒரு, ஏன்னா விஜய் சிபிஐ சம்மன் அனுப்பினோடனே என்ன சொன்னாங்க, போச்சா பார்த்தீங்களா போய் சிக்கினீங்களா, நாங்கள் சொன்னோம்ல வச்சோம்ல நீங்கள் போய் இப்படி சிக்கிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னாங்க. இப்போ செந்தில் பாலாஜி பேரும் வந்திருக்கு. இப்போ எல்லாரும் வந்து அமைதி காக்குறாங்க. ஸோ பார்ப்போம் அதுக்கு அடுத்த போடுங்க, நியூஸ் கார்டு போடுங்க. அது எப்படி போடுறது, அதெல்லாம் போட முடியாது, கஷ்டம், சாரி. அது எங்களால் நாங்கள் போய் எப்படி அதை மை காட் வேற ஏதாவது அவரோட பர்சனல் லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க. அவங்க ஒய்ஃப் ஏதாவது விவாகரத்து கேட்டு மறுபடியும் ஏதாவது மனு கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க. அது வேணா போட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கேளுங்க. இல்லை இந்த இவரு நம்ம பார்த்திபன் ஏதாவது ட்வீட் போட்டிருக்காரான்னு பாருங்க. இப்போ நல்ல வார்த்தைகள்லே அது வேற என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி புகஞ்சுக்கிட்டே இருக்குது. அவரும் சும்மா இல்லாம ஏதோ குத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே. அவர் தெரியல, அவருக்கு திடீர்னு அவரை வந்து அன்னைக்கு வருத்தம் கேட்டாரு.
அசைன்மெண்ட் இது இல்ல வந்துட்டு தெரியல, உண்மையாவே தெரியல அவரு அப்படிப்பட்ட நபரான்றது எனக்கு இல்ல சந்தேகம். கரெக்டாவே அது ரொம்ப குத்தி கட்டி மூணாவது மனுஷி சொல்றது இல்ல புரியுது. என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேடையில போய் பேசிட்டாரு. குந்தவைய கொஞ்ச நேரம் குந்த வச்சா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரு. ஆமா அதுக்கு இறங்கினோடனே ரங்கராஜ் பாண்டே ஏன் இப்படி சொன்னீங்க, அது இது ஒரு மாதிரி இதாயிடும் அப்படின்னு அந்த வீடியோ கட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களும் அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனா யாரோ ஒரு பையன் எடுத்த வீடியோ, எங்க இருந்தோ லாங்ல இருந்து எடுத்த வீடியோ வைரல் ஆகி அதுக்கு திரிஷா ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இவர் பேரையே சொல்லாம கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இவர் உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே இல்ல வருத்தம் தெரிவிக்கிறேன், நடந்தவை அத்தனையும் தவறாகவே நடந்தது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வழக்கம் போல வார்த்தை ஜாலத்துல போட்டு விளையாண்டு கிண்டி கேப்பை இது பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அது பண்றப்போ அது வந்து தப்பா வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்றாரு. அதுல வந்து முதல் நபர் விஜய், இரண்டாவது நபர் சங்கீதா, மூன்றாவது மணிஷி அப்படின்னு சொல்லி அதை நீங்க சொல்ற மாதிரி 1 2 3 மைக் டெஸ்டிங் 1 2 3 1 சம்திங் அவருக்கு ஹிட் ஆயிருக்கு. அவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு. ஸோ அது வழக்கம் போல அவர் ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணலன்னா அது பார்த்திபன் இல்லைன்ற ஒரு இது வந்துடும். இல்லை பார்த்திபன் இப்படி ஆயிட்டாரு, சைலண்ட் ஆயிட்டாருன்ற மாதிரி போயிடணும்னு நினைச்சாரோ தெரியல. என்னமோ ரைட், ஓகே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒன்று பேசியிருக்காரு. டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கலாம், இல்லை சைலண்டாக விட்டுருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணி இப்போ அவரும் சிக்கலில் மாட்டியிருக்காரு. ஒரு மாதிரி இந்த ட்ராப்குள்ளரை வந்திருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவரே வந்து ஊர்ஜிதப்படுத்துறாரு. பட் நான் நம்புறேன் அப்படி போகக்கூடிய நபர் அவர் கிடையாது. அந்த மாதிரி அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் உடன்படுற ஆள் கிடையாது. அவருக்கு பர்சனலாக ஏதோ ஹர்ட் ஆயிருக்கு, அதனால அதை அப்படி வெளிப்படுத்துறாரு. சரி, நடிகைகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களா பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன இருக்கு. அவங்களா 2 நாள் அப்படி பேசிப்பாங்க, அப்புறம் அடுத்த படத்துல சேர்ந்து நடிக்கும் போது எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்னுவாங்க. அது ஒன்றும் பொலிட்டிக்கலா அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. விஜய் அவர்களோட நேர்காணல் இன்னைக்கு ஒரு 60 பேர் வந்து நேர்காணல் பண்ணி தேர்வு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும், இது உங்களோட தொகுதி, நீங்கள் தான் வெற்றி பெற வைக்கணுன்ற மாதிரிலாம் வீரமாக ஏதோ பேசியிருக்கிறதா தகவல்கள். நம்ம வீரமா இல்லை, என்னங்க வீரமா பேசுறதுக்கு இருக்கு? இது வீரம்னு சொல்ல நீங்க தான் நிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்கிறேன்னு வீரமான்னு சொல்ல முடியாது. அவர் ரொம்ப உணர்வுபூர்வமா பேசியிருக்கலாம். இது இன்னைக்கு நேர்காணல் நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இன்னைக்கு வந்தாரு, ஒரு 60 பேர்கிட்ட செலக்ட் பண்ணி இன்னைக்கு நேர்காணல் பண்ணியிருக்கிறதா தகவல்கள், உறுதியான தகவல்கள்லாம் தெரியாது. ஆனா 60 பேர் செலெக்ஷன் 60 பேர் நடந்திருக்குது. யாருன்றதெல்லாம் தெரியாது. பட் முக்கியமான அவர் கூட இத்தனை வருஷங்களா இருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து நேர்காணல்கள் பண்ணியிருக்காரு. இத்தனை வருஷமா அவர் கூடவே ஒரு ரொம்ப நம்பிக்கையா இருக்கக்கூடிய நபர்கள், சேலம் பார்த்திபன் மாதிரி, புஷி ஆனந்த் மாதிரி, ஸோ அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமானவர்களை வந்து பண்ணியிருக்கிறதா வந்து எல்லாருக்கும் பண்ணணும். அவரும் புஷி ஆனந்த்னா புஷி ஆனந்த் சேர்த்துதான் எல்லாமே தெரியும். திருப்பியும் வந்து நேர்காணல் பண்ண புஷி வைக்கிறியா, என்னால செலவு பண்ண முடியுமா, வைக்கிறியா, அப்படி கிடையாது. சும்மா ஒரு ஏங்க உதயநிதியை கூட தான் பண்ணாங்க திமுகல. ஸ்டாலின், துரைமுருகன், டிஆர் பாலு, கனிமொழியெல்லாம் குறைச்சிட்டு உதயநிதி வராரு. உதயநிதி கொடுத்தோன்னே இல்லைங்க செட் ஆகாது அப்படின்னு வெளியே அமைச்சிருவாங்களா? சும்மா ஒரு போட்டோவுக்காக பாத்தீங்களா, உதயநிதியே நேர்காணல் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன உலகத்துக்கே தெரியும், உதயநிதி தான் எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்னு. ஐயோ பயமா இருக்கு, ஐயோ நாங்க ஆனா உதயநிதியை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம் பாத்தீங்களான்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள். பட் புஷி வந்து இது அந்த 60 பேர்ல மிக முக்கியமான ஒரு நபர்கள், இது வரைக்கும் அவர் கூட இருந்தவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நான் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. ஓகே, வெளியே சொல்றது எதையும் நம்ம நம்பக்கூடாது, அண்ணன் சொல்றதை தான் நம்ம வந்து நம்பணும் அப்படின்ற சில வார்த்தைகளை அவர் வந்து அங்கே பயன்படுத்தியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அது ஒரு தலைமைத்துவத்துக்கான பண்பு. உங்களுக்காக நான் வந்திருக்கேன், ஸோ எதையும் துணிஞ்சு நீங்க நிற்கணும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த நேர்காணல் நடந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி தான். அது எந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்க தான் தேர்ந்தெடுப்பாரு, இல்லை எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கப்படலாம், அவங்களோட அந்த கேண்டிடேட்டை வந்து விலைக்கு வாங்கப்படலாம், அவங்க வந்து விலை போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்களும் வந்துகிட்டே இருக்கு. இல்லை அது நடக்கும் ஏன்னா கடைசி நேரத்தில், ஏன்னா இவங்க எல்லாமே பெரிய பணபலம் இல்லாதவங்க, இவங்க பணத்தால் அடிச்சு அவங்க விலைக்கு வாங்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. விஜயகாந்த் கூட இருந்த நிறைய பேர், மாஃபா பாண்டியராஜன், இப்போ திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இப்போ ஜெயிச்சார், அவர் ஈரோட்லேயே எங்கேயோ ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன், ஈரோடு எலெக்ஷனில் கூட ஜெயிச்சார் நினைக்கிறேன். அவர் இவங்கெல்லாம் விஜயகாந்துக்கு மிக மிக நெருக்கமானவங்க, ரொம்ப ஒரு க்ளோஸ்டா இருந்தவங்க, நண்பர்கள். ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மன்றங்கள் அப்படி இப்படி இருந்து பயங்கர நற்பணி மன்றங்கள் இருந்து வந்தவங்க. அவங்கள விலைக்கு வாங்கலையா, அதிமுக விலைக்கு வாங்கி எம்எல்ஏவை ஜெயிச்சு முரசு சின்னத்தில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்கள விலைக்கு வாங்கி அதிமுக எம்எல்ஏவா மாற்றினாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் கூட இத்தனை வருஷமா பயணிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க, எல்லாம் இருக்கலாம். இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் யாரையும் என்ன வேணாலும் பண்ணும். அந்த அடிப்படையில அதுக்கெல்லாம் விலை போகாம, அதுக்கெல்லாம் விலை போக சமாளிக்கிறதுக்காக வந்து வேற ஏதாவது துணை வேட்பாளர் மாதிரி அங்கே இன்னொரு அதை நிறுத்துவாங்க. அது கம்பல்சரி நிறுத்தி ஆகணும். உங்களுக்கு வேட்பாளருக்கு இன்னொரு வேட்பாளர் இதெல்லாம் நிறுத்த தான் செய்வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் போன்ற ஒரு நபர்கள் இவங்களை வெறுமனே நம்பாம, நான் சொல்றது அவங்கள நம்பணும், அவங்க தான் எல்லாமே. பட் அரசியல் களத்துல என்ன வேணாலும் நடக்கலான்றதுக்கு உதாரணமா எல்லாத்துக்கும் தயார் நிலையில இருக்கணும். அது அப்படி அவங்கள போக விடாம தடுக்கிறது விஜயா தான் இருக்கணும். விஜய்ன்ற ஒரு நபர், ஒரு நம்பிக்கைக்குரிய நபர், நமக்கு நம்பிக்கை தராரு, நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம இவர் கூட இருக்கணும்ன்றத விஜய் அவர்கள். ஆனா ஒரு சில அந்த கட்டுப்பாட்டை மீறுறாங்க. அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இந்த நாச்சியார யாரோ ஒருத்தவங்க கூட ஒரு நடிகை அவங்க அந்த மாதிரிலாம் திடீர்னு இருக்காங்க. திடீர்னு அப்படியே ஒரு ஸ்டாண்ட் அப்படியே டோட்டலாவே பிஜேபியில இருந்து வந்தவங்க, அவங்க மேல ஏற்கனவே ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. அவங்கள ஏற்கனவே வந்து ஏதோ மேடைகள்ல உட்கார வைக்கிறது இல்லை, வர வைக்கிறது இல்லை, அவங்களுக்கு சால்வு அணி வைக்கிறது இல்லை அப்படின்னு ஏகப்பட்டது. அப்புறம் ஏதோ தொகுதிகள் கெட்டி இப்போ அவங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி தகவல்கள் உறுதியா தெரியாது. ஆனா அப்படி மாதிரி போகுது. அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஏன் என்ன அவங்களை வந்து கட்சியிலேருந்து நீக்காம இருக்கீங்க? நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க நேரத்துக்கு அவங்களை நீக்கி இருக்கணும்ல. அப்ப நீங்க அவங்களை இன்னும் கட்சியிலே வச்சுட்டு இருக்கீங்கன்னா யாரை அவமதிக்கிறீங்க? உங்க தலைவரையா, உங்க கட்சியவா? ஏன்னா விஜய் இப்படி ஒண்ணு பண்றாருன்னா அதுக்கெல்லாம் அடிபணிந்து தான் அந்த கட்சியில எல்லாரும் இருப்பாங்க. தலைமைக்கு முக்கியத்துவம் கூட, தலைமையே நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா, அப்ப அந்த தலைமைக்கே ஒரு மரியாதை இல்லை அப்படின்னா, அப்ப உங்களை அந்த கட்சியில ஏன் வச்சிருக்கீங்க? இந்நேரத்துக்கு நீங்க நீக்கிருக்கலாம். அவங்க சொன்ன அடுத்த வேலை, அடுத்த ஒரு மணி நேரத்துல அதை நீக்கம்ன்ற ஒரு மெசேஜ் வந்து புஷி ஆனந்த்கிட்ட இருந்து வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வராம இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு புரியாத புதிரா இருக்கு தாவேக்கால. ஏன் உங்களுக்கு இன்னும் அவங்க உடனே நீங்க எல்லாரும் வந்து சில பேர் பார்த்து ஜனநாயக கட்சி, அவர் வந்து கட்சியில இருக்க கீழ்மட்ட தொண்டர்கள் கேள்வி கேட்கறது வேற, அது உள்ளார கேட்கணும், யாருக்கும் தெரியாம கேட்கணும். இப்போ கலைஞர் அவர்களை வந்து சில பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. ஒரு சில அமைச்சர்கள், ஒரு சில கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அன்பழகன் இருக்காருல்ல, அவரெல்லாம் வந்து எதிர்த்து தான், என்ன நீங்க இப்படி பண்றீங்க அப்படிலாம் பேசுவாங்களாம். அதெல்லாம் கட்சிக்கு உள்ளார நேருக்கு நேர் நடக்கக்கூடியது. அவங்க வந்து உழைத்தவர்கள், கட்சிக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு வந்தவங்க கேள்வி கேட்கலாம். நீங்க யாருங்க, எங்கேருந்தோ வரீங்க, திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி கண்ணியம் இருக்கா, பெண்ணியத்தை பத்தி பேச உங்களுக்கு கண்ணியம் இருக்கான்னு நீங்க அந்த கட்சியில இருந்துட்டு ஒரு தலைவரை பார்த்து அப்படி கேட்க முடியுமா? எதிர்கட்சிக்காரங்க கூட இவ்வளவு மோசமா கேட்கல, நீங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னும் போது அவங்கள ஏன் இன்னும் கட்சியில வச்சிருக்காங்கன்றது எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அதுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாராவது விளக்கம் கொடுத்தா கூட, கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி பிரச்சனைகள். அவர் ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு, முதல் கட்டமா செலக்ட் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அவங்க பேரெல்லாம் கூட வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆத்மார்த்தமா பேசுனதா சொல்றாங்க. பேசியிருந்தாருன்னா சந்தோஷம். அவங்கள தக்க வச்சுக்கிறதுலையும் அந்த இது இருக்கணும். ஸோ அதுதான் அந்த தலைமைக்கு வந்து, அதாவது கையை மீறி ஒரு சிலர் போக தான் செய்வாங்க, பணத்தாசை காட்டி சில பேர்லாம் வளைச்சு போடுவாங்க, தான் நடக்க தான் செய்யும். நீங்கள் எலெக்ஷன் நியர்பைல பார்ப்பீங்க, இங்கேருந்து திடீர்னு அங்கே போனாங்க, எங்களுக்கு பிடிக்கல, அவங்க கூட போனாங்க, அவங்க இவங்க கூட போனாங்க, அவர் சொல்றது எதுவும் நடக்காதுன்னு அப்படி சொல்லிட்டு போறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்கள தாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும். பட் இதில் இன்னொரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. இது இந்த செலெக்ஷன்ல புஷி, ஜான் இவங்களுடைய அந்த ஈகோவும் அங்கே இருக்குன்ற மாதிரி பேச்சுவார்த்தை போது புஷி அவர்கள் சொல்றாங்க, நான் வந்து இத்தனை வருஷமா பாடுபட்டேன், இவ்வளோ பேரை வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன், இவங்களை செலக்ட் பண்ணணும்னு. ஜான் சொல்றாரு, இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது, நான் சொல்ற இடத்துல நிறுத்துங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிட்டு இருக்கிறதா பேச்சுகளும் அடிபடுது. இந்த அளவுக்கு உண்மை தெரியும், எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். பட் இது புது கட்சி, இப்பவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றத அட்ரஸ் பண்றாங்க. அது எப்படின்றத பார்த்து, அது நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம். இந்த ஆர்கே நகர்ல எங்கேயோ இந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே பணம் வாங்கிட்டு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க, நான் 10 வருஷமா அந்த கட்சியில இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை அதான் செய்யும். பட் ஆனால் இதை இப்போவே ஆரம்பத்திலே எடுத்துட்டீங்கன்னா உங்கள் கட்சிக்கு நல்லது. அடுத்தது போயிடலாங்களா? திமுக நேற்று திருச்சி மாநாடு, திருச்சி குலுங்கியது. ஆமா, அப்புறம் வேற என்ன, பிரம்மாண்ட மாநாடு. அப்புறம் 20 லட்சம் பேர். ஏன் கம்மியா சொல்றீங்க? 50 லட்சம் பேர் சொல்லுங்க. இல்ல 10 அவங்க சொன்னாங்க, அது 20 மாத்திட்டாங்க. குலுங்கிய திருச்சி 10 லட்சம் பேர், 2 கண்ணுங்க, 20 லட்சம் பார்வையாளர்கள். குலுங்கிய திருச்சி, மக்கள் எதிர்ச்சி. குலுங்குது கும்பாலு, என்ன குலுங்குது திடீர்னு, ஓ திமுக மாநாடு நடக்குது போல அப்படின்னு அங்க திருச்சியில இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிட்டதா சொல்றாங்க.
என்னங்க ஒண்ணும் இல்லைங்க அந்த அந்த மாநாடு. வேனை பத்தி பேசலையாங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு அந்த 12 பேர் அடிபட்டாங்கல்ல, வேன் கவிழ்ந்தது பாத்தீங்களா, ஆமா, அதை பத்தி நம்ம நேற்றுக்கு அட்ரஸ் பண்ணவே இல்லையா சொல்ல. அதான் ஊருக்கே தெரியுமே 12 பேர் விழுந்தாங்க வேன் எடுத்துட்டு போய். ஏங்க அது தாவேக்காவா இருந்தா பேசலாம், தாவேக்கால போய் விழுந்து 12 பேர் இருந்தா இந்த குடும்பத்துக்கு நீயாடா பொறுப்பு அப்படின்னு கேட்கலாம், இந்த வீட்டுல நீ தங்குவியாடா அப்படின்னு கேட்கலாம். அது திமுகவா இருக்கு. திமுக கூட்டத்துல போகும்போது இதெல்லாம் சகஜமா நடக்குங்க. இது என்னங்க தலைவரை பார்க்க ஆர்வத்துல எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு தலைவர் எப்படிங்க பொறுப்பாக முடியும் அப்படின்றதுதான் பேசு பொருளா இருக்கும். அதுவே இந்த வண்டியில் அடிப்பட்டு கீழே பண்ணிருந்தாங்க, வண்டியில் அடிப்பட்டு கீழே விழுந்தா பாத்தீங்களா தலைமை தற்குறிக்கே இப்படி இருக்குன்னு, இந்த தற்குறி போய் இந்த தலைமை தற்குறியை பார்த்து போய் விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டு வச்சிருந்தாங்க பாருங்க. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, திருச்சியில் இருக்கிறவங்க தான், நான் இங்கே ஒரு ஹோட்டல் ஏதோ வச்சுருக்கேன், வந்திருந்தாங்க மாநாடு முடிச்சுட்டு எல்லாம் இங்கே வந்துருந்தாங்க, எல்லாரும் செம குடியில் இருந்தாங்க, ஸ்மெல்லு நான் தாங்க முடியல, எப்படா கிளம்புவாங்கன்னு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்திருந்தது. பொய்யெல்லாம் சொல்ல, படிச்சு வேணாலும் பாருங்க. நான் ஏதோ நீங்க பொய் சொல்றீங்கன்ற மாதிரி பாக்குறேன்ற மாதிரி அப்படி சொல்லல. இதெல்லாம் இருக்குதான், எல்லா கூட்டம் ஏங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், எல்லாமே எல்லா மீட்டிங்கும் இங்கே தானே நடக்குது. அப்போ எல்லாமே இந்த ஊர்ல தானே டாஸ்மாகும் இருக்கு. அப்போ எல்லாரும் குடிக்க தானே செய்வாங்க. அது விஜய் கட்சியில போனாலும் குடிப்பாங்க, திமுகவில் போனாலும் குடிப்பாங்க, அதிமுகவில் போனாலும் குடிப்பாங்க, பாமகவில் போனாலும் குடிப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் போனாலும் குடிப்பாங்க. குடிக்கிறதுல யாருக்குமே எந்த இதுவுமே இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி அட்ராசிட்டி பண்றதுல இருக்கட்டும், அராஜகம் பண்றதுல யாருக்கும் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. தாவேக்கால போறவங்க ஆர்வ மிகுதியில் ஏதாவது பண்ணுவாங்க, போயிட்டு விஜயை பார்க்குறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், மேலே ஏறுறது அப்படி பண்ணுவாங்க. திமுகவில் இருக்கிறவங்க மீட்டிங் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பாலத்தாரை பிடிச்சி இழுக்கிறது, ஆப்பிள பிடிச்சி எடுத்துட்டு போறது, ஆரஞ்சு எடுத்துட்டு போறது, கரும்பை தூக்கிட்டு போறதுன்னு அந்த மாதிரி போயிடுவாங்க. பாமகவில் இருக்கிறவங்களும் இதுக்கு முன்னாடி நீங்க மீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மாநாடே வந்து குடிக்க கூடாதுன்றதுக்கு தான் அந்த ஏதோ ஒரு மாநாடு போடுவாங்க, சரியா எனக்கு தெரியல, இந்த அது நிலவுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு நிலவுன்னு சொல்லி மாநாடு போடுவாங்க. ஐயாவோட நோக்கமே குடிக்க கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா போன குடிச்சிட்டு வருவேன். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மாநாடு போடுவாங்க, எழுச்சி தமிழர் மாநாடு, குடிக்க கூடாது அப்படின்னா போகும்போது வாங்கிட்டு போயிட்டு. அதனால தமிழ்நாட்டுல நீங்க எந்த கட்சி மீட்டிங் வச்சாலும் யாரா இருந்தாலும் அப்படிதான் வந்து போவாங்க. அதனால அது வந்து நீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த வாழைத்தாரை இழுக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டிலாம் வேற கொடுக்குறாங்க. எங்க போறீங்க அப்படின்னா மாநாடுக்கு தான் போறோம், நீ எந்த கட்சினா தாவேக்கான்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நீங்க சொல்றீங்க 10 லட்சம் பேருன்றீங்க, எனக்கு தெரியல. ஆனா உலகத்திலேயே 10 லட்சம் பேர் கூடினாங்களா இல்லையானே தெரியாம 10 லட்சம் பேர் கூடியாச்சுன்னு செய்தியை போட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எப்படி நீ 10 லட்சம் பேர் சொன்ன? நாங்க தான் 10 லட்சம் பேர் வர சொன்னல, 10 லட்சம் பேரை நீ வர சொன்ன, 10 லட்சம் சேர் இருந்துச்சு, அது ரைட்டு. 10 லட்சம் பேர் வர சொன்ன, 10 லட்சம் பேர் வந்தாங்களா அது முக்கியம் இல்லை. 10 லட்சம் பேர் நான் சொல்லிட்டேன், அப்ப அது 10 லட்சம் பேர் தான் அப்படின்ற ஃபிக்ஸுக்கு வந்து வந்துட்டாங்க. அதனால அது 10 லட்சம் பேர் கூடிய மாநாடு அப்படின்னு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எல்லா மாநாட்டிலும் இனிமேல் இருக்க போறதுதான். அப்புறம் அந்த துண்டு சுத்துறது வழக்கம் போல, சம்பந்தமே இல்லாம மேடையில் நின்று எல்லாரும் துண்டு சுத்திட்டு இருந்தது. அப்புறம் நேரு ஏதோ உதயநிதி அசிங்கப்படுத்திட்டாரு, அவருக்கு சால்வோ போடல, அதெல்லாம் இல்லைங்க. அவர் வந்து ஏற்கனவே வால்லாம் கொடுத்து ஃபர்ஸ்டே எல்லாமே முடிச்சிட்டாரு. அவருக்கு ஃபர்ஸ்டே போட்டாரு, முதல்வருக்கும் உதயநிதிக்கும் முன்னாடியே ஃபர்ஸ்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் வால் கொடுத்தாங்க, அது முடிச்சானா அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் வந்து போட்டாங்க. என்னன்னா எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடு அப்படின்னா ஒரு பரபரப்பு இருக்கும், என்ன பேச போறார் முதலமைச்சர்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பிளஸ் நிர்வாகிகள் முன்னாடி ஏதாவது பேசுவாங்க, அமைச்சர்கள் பேசுவாங்க, நிறைய கலையரங்கம் அந்த மாதிரிலாம் நடக்கும். பேச்செல்லாம் இல்ல, பாட்டு இல்ல பாட்டு இறக்கிட்டாங்க. கலையரங்கங்கள், பேச்சு போட்டி, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நடத்துவாங்கல்ல, விவாதங்கள்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி நடத்துவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. டைரக்டா வந்தாங்க, நம்ம ஏதோ தாவேக்கா மாநாடு பாக்குற மாதிரியே இருந்துச்சு. டைரக்டா வந்தாங்க, ரேம்ப் வாக்ல நடந்தாரு, இப்படி அப்படி நடந்தாரு, துண்டெல்லாம் மிதிச்சாரு, துண்டை பிடிச்சி கேட்ச் பிடிச்சி தூக்கி போட்டாரு, அப்புறம் இப்படி ஒன்று போட்டாரு, இப்படி ஒன்று போட்டாரு, நேரா போனாரு. திடீர்னு அந்த புஸ்வானா வந்துச்சு, டக்குன்னு ஜர்க்கானாரு. என்னடா திடீர்னு ஏதோ பண்றானுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டக் ஆயிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி கையெல்லாம் காட்டிட்டு மேடைக்கு போனாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், வேற யாரும் பெருசா ஒன்றும் பேசின மாதிரிலாம் தெரியல. அமைச்சர்கள் யாரும் பேசல, எதுவும் பண்ணல. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ தாவேக்காவுடைய அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. தாவேக்கால ஏன்னா இப்ப தாவேக்கால கூட வந்து முன்னாடி பேசுறாங்க, நம்ம இவரு பாஸ்டர் வந்து ராஜ்மோகன் வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு, அப்புறம் ஆதவ அர்ஜுனா புள்ளி விவரங்களோட வந்து அவர் ஒரு பக்கம் பேசுவாரு, அப்புறம் அருண்ராஜ் பேசுவாரு. சமீப காலமா புஷியை வந்து அவாய்ட் பண்றாங்க, நீ பேச வேணாம் அப்படின்றாங்க. முக்கியமான நிகழ்வுகள்ல வந்து தலைவர் பேசுவாரு, உங்களுக்கு கோசம் தான் தலைவர் வந்திருக்காருலாம் பேசுவாரு.
அப்புறம் விஜய் வந்து பேசுறது தான் ஹைலைட்டாக இருக்கும். இந்த தடவை பார்த்தாங்க யாரும் பேச வேணாம், நீங்களாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் பேசி 1 ஹவரில் மாநாட்டே முடிய அமுச்சு விட்டாங்க. 10 லட்சம் பேரை டக்குன்னு அமுச்சு விட்டாங்க. அந்த க்ரௌட பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி கலங்கிருச்சா என்னன்னு தெரியலையே. என்னது கலங்கிடுச்சு? இல்லைங்க அண்ணா இல்ல ஐயோ என்னடா இவ்வளவு கும்பல் நம்ம 10 லட்சம் பேர் சொன்னோன்னே எவனுமே வரலையே, இதுகிட்ட நம்ம என்னத்த போய் பேசுறது, சரி சீக்கிரம் வந்ததுக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம்லன்னு அசிங்கப்படுத்திடுவாங்க. திரும்ப பேசுற நீ, யாரும் வரலன்னு திரும்ப பேசுற நீ, சத்தியம் பண்ணி சொல்லுங்க என்னன்னு. அங்க கிரௌட் வந்துச்சுன்னு வந்துச்சே எங்க அங்க அந்த 2 சைடு மட்டும்தான் வந்துச்சு. ஏங்க கிரௌடு வந்தா என்ன வரலாங்க, அவங்க தாங்க ஆளுங்கட்சி, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்க. சிஜில என்ன வேணாலும் பண்ணி கழுகு பார்வையில் எவ்வளவு வேணாலும் காட்டலாங்க. அது ஒரு மேட்டரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு திமுக டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்களா ஒரு மாதிரி? அதெல்லாம் ஒன்னாகல, வாழத்தாரெல்லாம் கரெக்டா தான் எடுத்துட்டு போனாங்க, ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. இவங்க இல்லைங்க வந்தவங்க இல்லைங்க, தலைவர் சொல்றாங்க, தலைவர் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிரு. ஆக்சுவலா போகும்போது என்ன தெரியுமா இன்ஸ்ட்ரக்ஷன், வா துண்டரிச்சு, அது ஒண்ணு, துண்டை தூக்கி தலையில அடிக்க அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன். வரலையே, உள்ளே உட்காந்துட்டாரு, வந்தா அடிச்சிருப்பாங்க. ரேம்ப் வாக்ல சொல்றேங்க, அத நீங்க சொல்றது மேல வேன்ல வரும்போது தூக்கி அடிக்கிறது, அது தூக்கி கண்ணாடியில அடிச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி இவங்க வேலை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் உள்ள உட்காந்துட்டு வந்தாரு. தலைவரே நீங்க உள்ளே உட்காந்துருங்க, இவங்க எல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, எங்கேயோ பாத்துட்டு வந்து இவங்க எல்லாம் காப்பி பண்றானுங்க, இது எனக்கு ஒத்து வராது போல, நீங்க உட்காந்துருங்க, நீங்க உள்ள இருந்தே கை காட்டுங்கன்ட்டாங்க. ரேம்ப் வாக்ல போனார்ல, அப்ப கூட யாரும் மேல அடிக்கல, எல்லாருமே கீழே இந்த லெவலுக்குள்ளதான். அழகா கேட்ச் புடிச்சு தூக்கி போட்டாரு பாத்தீங்களா. வந்துச்சு ஏங்க பிடிக்கலங்க, அது கையில வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு, இங்க வந்து மாட்டிச்சு இப்படின்னாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவரே போய் பேசி இது பண்ணிட்டாரு. ஸோ இது ஏதோ என்னமோ சம்திங் நடக்குதுங்க. இது திமுக மாநாடு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை, யாரும் எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 நாளாவது நடக்கும் அவங்களுடைய மாநாடுகள். எப்படி நடக்கும்னா முன்னாடி நாள் ஃபுல்லா இந்த மாதிரி நடக்கும், அடுத்த நாள் வந்து இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் கடைசியா கலைஞருடைய பேச்சு, ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா 2021 இதே மாதிரி திருச்சி மாநாட்டில் தான், திருச்சியோ இல்லை வேற எங்கேயோ நடந்த மாநாட்டில் தான் வந்து மகளிருக்கான உரிமை தொகையை அறிவிச்சார் முதல்ல. ஸோ அந்த மாதிரி அறிவிப்புகளும் எதுவும் வந்து இல்லை அப்படின்னும் போது பெருமையாக சொல்லிக்கலாம், நல்ல கூட்டம், முதலமைச்சர் வந்தார், ரேம்ப் வாக் பண்ணார், பேசினார் அப்படின்னு. பட் அதை தாண்டி அந்த மீட்டிங்கில் எதுவும் இல்லை. எப்படி இந்த டிவிகே மீட்டிங்கை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல தான் அவர் வந்தார், பேசினார், பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிட்டாரு. இதுவும் அதே மாதிரி தான், வழக்கம் போல அவர் வந்தார், வழக்கத்துக்கு மாறாக ஒன்று பண்ணாங்க அப்படின்னு வேணா அவங்கள பார்த்து அப்படியே ஏதோ ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்ணி அது ஏதோ ஃபெயிலியர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஃபுல் ஸ்லீப் ஆமா, அது ஸ்லீப் இல்ல, 210 ஸ்வீப்னு வயது, அதுக்கு என்ன பண்றது, அதெல்லாம் அந்த மாதிரி சில வார்த்தை என்ன வருது அதுல பேச வேண்டியதானங்க, நம்ம கேக்குறது தாங்க. நீங்க அதே மாதிரி ஃபுல் ஸ்வீப்பை மட்டும் பேசுறீங்க, கெத்து அதெல்லாம் பேசிட்டு பாத்தீங்களா இல்லையா? நம்ம கெத்தா வருவோம். இப்ப விஜய் பக்காமாசி பத்தி ஒரு வார்த்தை பேசினார்ல, எனக்கு அது சுத்தமாவே புரியல. அந்த கூட்டணியை பத்தி ஒரு விஷயங்கள்லாம் பேசினார்ல, நம்ம மட்டும் இருக்க கூடாது, நம்ம கூட்டணிகள் எல்லாம் சேர்த்துதான் நம்ம பார்த்து பேசணும், அவங்களும் நம்மள மாதிரிதான் இது பண்ணணும், அவங்களுக்கும் சரியான மரியாதை எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாரு. ஆட்சியில பங்கு மட்டும் தர மாட்டேன்றாரு. ஆட்சியில் பங்கு இதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப நான் வந்து உதயசூரியன்ல நிக்கிறாரு, ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவருக்கு மட்டும் நீங்க வேலை செய்யக்கூடாது. ஒருத்தர் திடீர்னு தீப்பெட்டி சின்னத்தை எடுத்து வந்து நிப்பாரு, அவருக்கும் நீங்க வேலை செய்யணும். ஒருத்தர் பானை சின்னத்தை எடுத்து வந்து நிப்பாரு, அவருக்கும் நீங்க வேலை செய்யணும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சின்ன முரசு சின்னத்தை தூக்கிட்டு ஒருத்தவங்க வருவாங்க, இவங்களுக்குலாம் எங்களால வேலை செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, இவங்களுக்கும் நீங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்றத அவர் வந்து அந்த மொழியில வந்து சொன்னார். எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் வேலை. ஏன்னா இப்ப காங்கிரஸ்க்கு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, இவங்க பண்ண வேலைக்கு காங்கிரஸ்க்கு போய் யாரும் வேலை செஞ்சு, ஆமா நீங்க கிழிச்சு உங்களுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணீங்கல்ல, 28க்கு டார்ச்சர் பண்ணீங்கல்ல, இப்ப நீ வந்து இதுக்கு தானே வந்து செவுத்துல காலை வச்சு பெஞ்சை உடைச்ச, நீயே போய் பாத்துக்க. 234 ஒரு 28 மைனஸ் பண்ணிடலாம். 28 வேணா, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 மைனஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். யாருக்கு போகணும்னு கேட்காதீங்க, ஆனா அது அவங்களுக்கு வராது. அதுதான் சொல்றேன். 28ல 20 காலிங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு, 160 நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், இந்த அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்த்து இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த 28 இருக்குல்ல இதுக்கு ஃபோக்கஸே பண்ணாதீங்க, என்கிட்டயா நீ வந்து சில்மிசம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, எல்லாரும் சேர்த்து வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேனே, ஓவராலா அந்த மீட்டிங் ஒன்றும் பெரிய ஒரு டேக் அவேவை கொடுக்கல, இதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்றது இல்லை. வெறுமனே ஸ்டாலின் அவர்களோட உரையோட அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ மக்கள் சில எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தாங்க, ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்து ட்ரெண்ட் பண்றதுக்கு தான் ஒரு டீம் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. அது எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அது வேற. நான் சொல்றது டேக் அவேன்னு ஒன்று இருக்கும்ல, அது இல்லை.
ரெண்டாவது வாக்குறுதிகள், ஏன்னா அதிமுக வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு, விஜய் ஒரு வாக்குறுதியை ஏற்கனவே கொடுத்துட்டாரு, மகளிர் வாக்குறுதிகள்னு. உடனே நான் கொடுத்த வாக்குறுதி தான் எல்லாரும் வந்து கொடுக்குறாங்க, நம்ம இல்லைனா கூட நம்ம வாக்குறுதிகள் வந்து அவங்கள போய் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் இல்லையமா இனிமேல் ஆட்சியை நடத்த முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் வாக்குறுதிகள்னு பார்த்தா எதுவும் கொடுக்கல. அதனால அது கொஞ்சம் அவங்களுக்கே கொஞ்சம் ஏமாற்றமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்த்த அந்த விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு தஞ்சாவூர், இதுக்கு அன்பில் மகேஷ் கூட போய் பார்த்துருந்தாரு அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து உதவி இல்லை, அவங்க ஏற்கனவே இந்த உதவிலாம் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற அந்த மருத்துவர்கள் அவங்க எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களை கொண்டு போய் சேர்த்தது, ஹாஸ்பிட்டல் இது பண்ணது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது என்னன்னா, இது எதுவுமே அவங்களோட நாலேஜுக்கு யாருக்குமே வரல. ஸோ அதனால இவங்க என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க வந்து செய்யவே இல்லை, வைக்கவே இல்லை. இவங்க என்னன்னா டைரெக்டாக விஜய் போய் பேசணும், விஜய் போய் பார்க்கணும், விஜய் போய் ஆறுதல் கூறியிருக்கணும், தலைமையிலேருந்து இதெல்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் இருக்க தான் செய்யும். அது வந்து தொண்டர்களுக்கு இருக்கும், ஆனால் ஏன் மற்ற கட்சி தலைவர்களுக்கு, மற்ற கட்சி தொண்டர்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்குன்றது புரியல. இப்போ அப்படி எல்லாத்துக்கும் போய் இல்ல, ஒரு யூடியூபர் நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த ஒரு யூடியூபர், இன்னொரு யூடியூபர் இருக்காரு, இந்த வேட்பாளர் யூடியூபர் என்ன சொல்றாரு, அவரு போய் பார்த்துக்கணும், அன்பில் மகேஷ் போய் அவர் செலவெல்லாம் ஏத்துக்கிட்டாரு, அந்த மாவட்ட செயலாளர்கள், தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் விஜய சரவணன் நினைக்கிறேன், அவர் வந்து அவருடைய கைப்பையிலேருந்து பணம் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்லாம். இது அவங்களோட கட்சியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70,000 90,000 என்னமோ பார்ட்டாக கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அன்பில் மகேஷும் போய் என்ன அவங்க செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு புரியலை, எனக்கு தெரியலை. அவங்க மாவட்ட செயலாளர் அறிவிச்சாரு, அவர் தான் போய் பார்த்துருக்காரு, அவர் ஓரளவுக்கு பண உதவியும் செஞ்சிருக்காரு. அவர் கை காசே போட்டு கொடுத்திருந்தாலும் அது தாவேக்காலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாவேக்காலேருந்து அவர் வாங்கிக்கலாம், இல்லை அடுத்த கட்டம் ஏதாவது நடக்கலாம், அது வேற, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று. ஆனால் இது என்னன்னு புரியல. மற்ற கட்சியிலலாம் சேர்ந்து இப்போ எனக்கு என்னவோ இப்போ அன்பில் மகேஷ் ஏன் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்கன்னு புரியலையே. அன்பில் மகேஷ் செஞ்சுட்டாரு, அன்பில் மகேஷ் வந்து பார்த்துட்டாரு, கேள்வி அதுதான். அன்பில் மகேஷ் இதெல்லாம் செஞ்சுட்டாரு, மற்ற இடத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறாரு, ஏன் மற்ற ஏதாவது பிரச்சனைனா வந்து போக மாட்டேங்கிறாரு, நிறைய இடத்துல கேட்டு எத்தனை இல்லை, எனக்கு புரியவே இல்லை. நீங்க ஏன் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அன்பில் மகேஷ் இங்க போனாரு, அங்க போனாரு, கரூர் பக்கமா இருக்குது, அதனால 1 மணி நேரம் போயிடுவாரு. ஒரு தஞ்சாவூர்னா 1 மணி நேரம் போயிடுவாரு. அவர் சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல ஏதாவது நடந்துச்சுன்னா அவர் போய் பார்ப்பாரு, மற்ற இடத்துக்குலாம் அவர் போக மாட்டாரு. அப்பனா அமைதியா இருங்க, அதையும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதையே நீங்க தூக்கிட்டு வந்து பெருசா அப்ப ஏதோ அவங்களுக்கும் கணக்கு இருக்குன்றது ஒரு உறுதிப்படுத்துறீங்க. அன்பில் மகேஷ் போனாரு வச்சாருன்னா நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆமா, அவர் போனாரு, போய் பார்த்தாரு, சந்தோஷம், செலவை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க வேண்டியதானே, மற்ற பிரச்சனைகளுக்கும் போய் பார்க்க வேண்டியதானே. இங்க இன்னைக்கு வந்திருக்காருல, மெரினாக்கு வந்திருக்காருல, சிலை தரப்புக்கு. யார் சிலை தரப்புக்கு? இது ஏதோ இந்த கல்வி இதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் புத்தகங்கள்லாம் பறக்கிற மாதிரி வச்சு ஒரு சிலை பீச்சில் திறந்து வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க வந்திருக்காரா? ஆமா, சந்தோஷம். திறந்துட்டாரா? கல்வி சம்பந்தப்பட்டதுங்க. அப்புறம் அவரு வராம திறந்துட்டாரு. முடிஞ்சிச்சு. ரைட், ஓகே. ஈரோட்ல ஒரு வெங்கல சிலை. ஓகே. தாத்தாக்கு அவர் தாத்தா தானே? அவங்க தாத்தாவுக்கா? அவர் தாத்தா இல்லையா அவருக்கு? தெரியாதுங்க. ஈரோட்ல சிலை திறந்திருக்காங்களா? ஆமா, சந்தோஷம். வெங்கல சிலை. அதுக்கு அன்பில் மகேஷ் போயிருக்காரா? அதுக்கு ரொம்ப நினைக்கிறேன். நேர்காணல்ல திறந்து வச்சுட்டாங்க இங்க இருந்து. அது முதலமைச்சர் திறந்தது. அதுதான். அதுக்கும் அன்பில் மகேஷ்க்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அங்க வந்துட்டாருன்னு சொல்றேன் நானு. நீங்க தான் போலன்னு நீங்களே வந்திருக்காருன்னு. நான் போலன்னு சொன்னது இந்த மாதிரி பிரச்சனை உள்ள இடங்களுக்கு போலையே. ஏன் நீங்க அதாவது இல்லைங்க, இப்போ இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்காரங்க அவரை ப்ரொமோட் பண்ணாதுல ஒரு லாஜிக் இருக்கு பாத்தீங்களா. எங்க தலைவர் போனாரு, எங்க கட்சிக்காரர் தான் போனாரு அப்படின்னு. நீங்க எப்பவுமே இல்லாம நீ ஏன் போய் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க. அது புரியலாம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதுல போய் புரிஞ்சுக்க வேண்டியது புதுசா புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கு. அன்பில் மகேஷ் செஞ்சது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமான ஒரு விஷயமா பார்க்கலாம். மாற்று கட்சியினர் போய் விழுந்து அவர் கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவரை போய் பார்த்து செலவுகளை ஏத்துக்கிறேன்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷம். பட் உங்க கட்சியில நடக்கக்கூடிய, உங்க கட்சியிலேயே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள், உங்க கட்சியில எவ்வளோ சம்பவங்கள் பண்ற தவறுகள் இதுக்கெல்லாம் நீங்க என்னைக்காவது போய் பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகள்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்லை உங்கள் நிர்வாகிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சம்மந்தப்பட்ட குழந்தைகள்கிட்ட பார்த்து பேசி அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கீங்களான்ற கேள்விகள் இயல்பாக எழும். இதுக்கு அவங்களும் கொச்சிக்க முடியாது, கேட்குறவங்களும் கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால மற்றவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு யூடியூபர் பார்த்தாருன்னா அவருக்கு நல்லது. இல்லை நான் அந்த கட்சி ப்ரொமோஷன் தான் பண்ணுவேன்னா பண்ணுங்க, தேர்தல் செலவுக்கு 80 லட்சமானாங்க.
2 இல்லையாம்ப்பா 80 அப்படின்னாங்க. எது 80? ஐயோ ஐயோ. கண்டிப்பாங்க கார்த்திக். முடிச்சிருவோம், இதுக்கு மேல இழுக்கக்கூடாது மக்களை. கண்டிப்பா அடுத்தடுத்த பிரச்சனைகளோட அடுத்தடுத்து கேஸ் சிலிண்டர்லாம் காலியாகும். நாளைக்கு இன்னொரு கொதி நிலைமையில டீ குடிக்க கூட நம்மள்ட்ட இனிமே வாய்ப்பு இருக்கா? டீ இருக்கு, பால் இருக்கும், எல்லாம் இருக்கு, சக்கரை இருக்கும், டீ தூள் இருக்கும். ஆனா போட்டு குடிக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு இருக்குமான்னு தெரியல. விறகடுப்பு யூஸ் பண்ணுங்க, இண்டக்ஷன் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா மண்ணெண்ணெய் ஊத்தி அந்த இது இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய் எங்கங்க இருக்கு? மண்ணெண்ணெய் ரேஷன் கடையில வாங்கினாதானே. அதெல்லாம் எடுத்து தயார் நிலையில வைங்க. எதுக்கு இருந்துச்சுன்னா மண்ணெண்ணெய் இருந்துச்சுன்னா எடுத்து தயார் நிலையில வைங்க. மீண்டும் பழைய காலத்துக்கு செல்வோம் கொஞ்ச நாளைக்கு ஊதிக்கிட்டு அப்படின்னு. இந்த ட்ரம்ப் ஜி ஏதாவது பண்ணி ஏதாவது நிறுத்தி விட்டாருன்னா கொஞ்சம் எல்லாரும் சால்வ் ஆகும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறோம்னு கண்ணு முன்னாடி வந்து போகுது இல்ல எல்லா பிரச்சனையும். பார்ப்போம், வரட்டும். கண்டிப்பாக நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு